கம்பீரமான சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ உங்கள் திரையில் தோன்றியிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. இதை சாதாரண வீடியோவாக கடந்து விடாதீர்கள். சமீப காலமாக உங்கள் ஆழ் மனதில் ஒரு இனம் புரியாத பயம், காரணம் தெரியாத மன அழுத்தம் அல்லது இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் இல்லாத நிலை இருக்கிறதா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு சின்ன எச்சரிக்கையை இறைவன் தருகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை தவறவிட்டால் ஒரு பெரிய பண விஷயம் அல்லது உறவு உங்கள் கையை விட்டு நழுவலாம். பயப்படாதீர்கள். இதிலிருந்து மீள ஒரு வழி இருக்கிறது. சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான். நீங்கள் எப்போதும் தலைமை பண்பு கொண்டவர்கள். ஆனால் கடந்த மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். இதன் பொருள் என்ன? உங்கள் கர்ம சக்கரம் இப்போது ஒரு கடினமான புள்ளியை எட்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தாலும் உங்கள் அதிகாரமும் செல்வாக்கும் இப்போது சோதிக்கப்படும். அஷ்டமச்சனி உங்களை பயமுறுத்த வரவில்லை. உங்கள் குணத்தில் இருக்கும் அகங்காரத்தை செதுக்கி உங்களை பக்குவப்படுத்தவே வந்திருக்கிறார். வெளியூர் பயணங்கள் மற்றும் தேவையற்ற அலைச்சல்கள் இப்போது உங்களை ஒரு புதிய அனுபவத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராகவோ அல்லது மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு அந்நிய பெண்ணாகவோ இருக்கலாம். அந்த பெண் சொல்லும் ஒரு செய்தி உங்கள் ஈகோவை சீண்டுவது போல இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பான மருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய நஷ்டத்தை தடுத்து நிறுத்தும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு சவாலான காலம். உங்கள் அன்பு உண்மையானது என்றாலும் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறாரா அல்லது வசதிகளை பயன்படுத்துகிறாரா என்பது இந்த ஆண்டு அம்பலமாகும். நண்பர்கள் போல் நடித்துக்கொண்டு உங்களை வீழ்த்தத் துடிக்கும் துரோகிகளை அஷ்டமச்சனி இப்போது உங்களுக்கு தோலுரித்து காட்டுவார். அஷ்டமச்சனி இருப்பதால் புதிய முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்கவும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வையால் பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பகை வரலாம். ஆனால் உங்கள் திறமையால் சமாளிப்பீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். திருமண வாழ்க்கையில் பிடிவாதத்தை தூக்கி எறிந்துவிட்டு பேசினால் பிரிந்த உறவும் சேரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. இதயம் மற்றும் எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு மற்றும் நடைப்பயிற்சி இப்போது உங்களுக்கு ஒரு கவசம் போல செயல்படும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கான விசேஷ பரிகாரங்கள். சூரிய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது உங்கள் தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கும். தந்தை வழி ஆசி. உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி பெரியோர்களின் பாதத்தை தொட்டு வணங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். சனி வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு அல்லது வஸ்திரம் தானம் செய்வதும் அஷ்டமச்சனியின் வீரியத்தை குறைக்கும். துர்க்கை வழிபாடு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மறைமுக எதிர்ப்புகளை நீக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் சாதிக்கப் பிறந்தவர்கள்.
இத்தனை காலம் நீங்கள் அமைதியாக அவமானங்களைச் சுமந்த நாட்களுக்குப் பதிலாக இப்போது உங்களுக்கு பெரும் மனமுதிர்ச்சி கிடைக்கும். அந்த பெண் காட்டும் எளிமையை பின்பற்றினால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்கலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வீரம் உங்களுக்கு உண்டு. உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வரட்டும். நேயர்களே, உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவில் பகிருங்கள். உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வரட்டும் இந்த தமிழ் புத்தாண்டு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் நேயர்களே.